ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ லன்ச் மெனுமே வந்து நல்லா டேஸ்டியான ஒரு லன்ச் மெனு தான். என்ன அப்படின்னா, பரங்கிக்காய் காரக்குழம்பு. அதுக்கு வந்து சூப்பர் சைட் டிஷ்ஷு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் மோர்கூட்டு, சோயா ஃப்ரை. இதுதான் வந்து இன்றைக்கி லன்ச் மெனு. அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காய் மோர்கூட்டுக்கு பூசணிக்காய் இருக்குது, பரங்கிக்காய் காரக்குழம்புக்கு பரங்கிக்காய் இருக்குது. தேவையான அளவுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி ஊற வச்சுருக்கேன். நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு இந்த குட்டி சோயா சங்க்ஸ் அதை வச்சுருக்கேன். ஸோ சோயா சங்க்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வந்து அந்த வெந்நீர் வந்து ஊற்றி வச்சுருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியதில்லை. நல்லா நீங்கள் கொதிக்கிற தண்ணியை வந்து எடுத்து ஊற்றிட்டு இது அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் அது ஊறுச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நான் கெட்டில்லேருந்து கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன். அது பாட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இது வந்து நல்லாவே நான் ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் குக்கரில் போட்டு வச்சுருவோம். குக்கரில் போட்டு வச்சுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பூண்டை உரிச்சு வச்சுருவோம். அதே மாதிரி பரங்கிக்காய் பூசணிக்காவை தனித்தனியாக கரெக்டாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். காய்கறிகள் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு, பூசணிக்காய் நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்ததுனால ஒவ்வொரு வெங்காயத்தையுமே 2-3 நறுக்கி வச்சுட்டேன். எல்லா பூண்டையும் உரிச்சு வச்சாச்சு, பரங்கிக்காய் நறுக்கி வச்சாச்சு. சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே இந்த குக்கர் மூடி எடுத்துகிட்டு நார்மல் மூடி போட்டிருக்கேன். ஏன்னா எப்போதுமே புழுங்கல் அரிசி சாப்பாடு கொஞ்சம் வெளியில் வந்து விசிறி கொஞ்சம் அடிக்கும். அதனால் அந்த மூடி எடுத்து போட்டு வேறு ஒரு தட்டை எடுத்து மூடியாச்சு. இப்போ வானலியில் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போயே நம்ம வந்து கடுகு போட்டுருவோம். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் வெந்தயம் போடலாம். கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம். அந்த வாசனை வந்து நல்லா இருந்தது அப்படின்னா, பெருங்காய வாசனை நல்லா இருக்கும் எப்போதுமே இந்த காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம். ஸோ கருவேப்பிலை ஒரு ஆர்க் போட்டாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஸோ பூண்டு வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு அப்படியே மேக்ஸிமம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் 2 இருந்தது. அதை வந்து திப்பி திப்பியாக ஓட்டியிருக்கேன். ரொம்ப டோட்டலாக வந்து அப்படியே மையவும் அரைக்கலை, அதே மாதிரி நறுக்கி போட்ட மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக போட்டிருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி போட்டோம் அப்படின்னா. இது நல்ல பச்சை வாசனை போக நம்ம வந்து இந்த தக்காளி வந்து வதங்கணும். அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்களெல்லாம் இப்போ சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதாவது உப்பு வந்து எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்து உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியா பொடி, அதாவது வர கொத்தமல்லி பொடி. அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அது நல்லா பச்சை வாசனை போக இது எல்லாமே வதங்கட்டும். ஒரு வானலியில் நறுக்கி வச்சுருந்த பூசணிக்காவை வந்து போட்டாச்சு. பூசணிக்காய் வந்து தானாகவே தண்ணி விடும், அதனால் நான் வந்து இது தண்ணியே விடலை. வெறும் பூசணிக்காவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். எனக்கு வந்து மோர் கூட்டுக்கு மஞ்சப்பொடி நான் சேர்க்கறது இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மோர் கூட்டுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஸோ அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டுருக்கு. அதனால் வந்து இதில் தண்ணி விட்டோன்னா தண்ணி வற்றவே வற்றாது. ஸோ அதனால் வந்து வெறும் பூசணிக்காவை மட்டும் ஒரு வானலியில் உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன். ஸோ இது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ இந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து இந்த பரங்கிக்காவை ஆட் பண்ணிடலாம். பரங்கிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அது வந்து வேகிறதுக்கு டைமெல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ இது நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பரங்கிக்காவும் இந்த மசாலாவோடு சேர்ந்து அது பாட்டுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பரங்கிக்காவெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸை ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இதை வந்து நல்லா கலக்கி விட்ருவோம்.
கலக்கி விட்டுட்டு சிம்லேயே அப்படியே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுறலாம். ஸோ இது பாட்டுக்கு அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகட்டும், பாக்கி இருக்கக்கூடிய அந்த வேக்காடு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேணும், பரங்கிக்காவோட வேக்காடு, அதுவும் வேகட்டும். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். பூசணிக்காய் வந்து வெந்துருச்சு. இன்னொரு 5-6 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இது கூட நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி விடாததுனால இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. பூசணிக்காவோட தண்ணியே எப்படி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பூசணிக்காய்க்கு தண்ணி விடாமல் வேக வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ என்னென்னலாம் அரைக்கிறேங்கிறத உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு காமிக்கிறேன். பூசணிக்காய் மோர் கூட்டுக்கு அரைச்சி விடுறதுக்கு ஒரு 3/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல கூம்பாவா அரிசி மாவு. இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம பூசணிக்காயில் சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், அரிசி மாவு எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த பூசணிக்காயில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து நமக்கு பச்சை வாசனை போக ஒரு 2 மினிட்ஸ் வந்து பூசணிக்காவோட சேர்ந்து கொதிக்கட்டும். புளி தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் விட்டு நல்லா அப்படியே சிம்மிலேயே வச்சு நல்லா மூடி விட்டு எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. உங்களுக்கு பரங்கிக்காவோடைய கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லாவே வெந்தாச்சு. அதாவது ரொம்ப நம்ம வேக விட்டோம்னா குழஞ்சு போயிடும், தெரியாமல் போயிடும் பரங்கிக்காவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது வந்து பரங்கிக்காவுக்கே ஒரு ஸ்வீட் இருக்கும், ஒரு தித்திப்பு சுவை இருக்கும். அதனால் இந்த காரக்குழம்புக்கு, இந்த புளிக்குழம்புக்கு நான் வந்து வெல்லமோ சர்க்கரையோ எதுவும் சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். பூசணிக்காய் மோர் கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி விட்ட விழுது சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 ml தயிர், அதாவது புதுசாக புளிப்பு இல்லாத தயிர், எந்த தண்ணியுமே இதில் சேர்க்கலை. இதை அப்படியே மிக்சியில் ஓட்டி இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ட்ராப்பு கூட தண்ணி சேர்க்கலை. அதே மாதிரி அந்த தேங்காய் விழுது நான் அரைச்சேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு விட்டால் தான், இல்லாட்டி திருப்பி நீர்க்காயிடும் அது. ஸோ நல்லா வந்து கெட்டியாகவே தான் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதில். அதே மாதிரி இந்த தயிர்லையும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஒரு ஓட்டி இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த தயிர் ஒரு ஓட்டியாச்சு. தயிர் வெறுமனை ஓட்டினதுக்கே அது கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக தான் இருக்குது, நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பூசணிக்காய் மோர் கூட்டு அந்த வெயிலுக்கு ஏற்ற நல்ல குளிர்ச்சியான ஒரு டிஷ் இது. ஸோ அதனால் அந்த அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால அது கெட்டி பட்டுக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் சாப்பாட்லேயும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ பூசணிக்காய் மோர் கூட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினோம் அப்படின்னா சுவை வந்து பயங்கரமாக அள்ளும், பயங்கர டேஸ்ட்டு. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். பூசணிக்காய் மோர் கூட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகா தாளித்து கொட்டியாச்சு. ஸோ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திக்னஸும் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறது. அரிசி மாவு சேர்க்குறதுனால உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது, நல்ல திக்காகவும் இருக்கும். நான் புளிக்காத தயிர் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டு. இந்த வெயிலில் செம்மையாக இருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் மோர் கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெயில், நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துருவோம். இப்போ அந்த மீல் மேக்கர் வந்து வெந்நீர் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா புழிஞ்சு ரெடியாக இருக்குது. ஒரு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இங்கே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி மட்டும் போட்டுருவோம். இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஸோ வெறுமனை நம்ம உப்பு, மஞ்சள் பொடி போட்டு அந்த மீல் மேக்கரை வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஆயில் தான், மீல் மேக்கரோடைய ஃப்ரைக்கு வந்து ரொம்ப கம்மியான ஆயில் தான். ஃபைனலாக வந்து நான் வர மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு மிளகாய் பொடி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பச்சை அந்த வர மிளகாய் பொடியினுடைய வாசனை வந்து போகணும். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும்.
அதுக்கப்புறம் நம்ம இந்த பொரியலை வந்து இந்த ஃப்ரையை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான சோயா ஃப்ரை, அதாவது மீல் மேக்கர் அல்லது சோயா சங்க்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிடலாம். எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மெயின் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் புளிக்குழம்பு அல்லது பரங்கிக்காய் காரக்குழம்பு, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நல்லா சூப்பராக சுடுற சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு ஏற்ற பூசணிக்காய் மோர்கூட்டு, நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் ஃப்ரை, அதாவது மீல் மேக்கர் ஃப்ரை. அப்புறம் இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும்போது கடிச்சிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கற்கு முறுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மசாலா பப்படும் வெங்காய வடகமும் பொரிச்சிருக்கேன். வெங்காய வடகம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். செஞ்சதில்லை, கடையில் வாங்கினது தான். பொரிச்சு ரெடியாக இருக்குது சாப்பாடு. ஸோ நீங்களும் இந்த அருமையான மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.